வணக்கம். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தொழில் கிரகமான குரு வந்து 12ல் இருக்காப்படி. அதனால் இந்த பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. அடுத்து 13ஆம் தேதி ஜூலை செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆல்ரெடி 12ல் குரு இருக்கிறாரு. அடுத்து செவ்வாயும் 13ஆம் தேதி ஜூலை 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போ குருவும் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் இருந்தால் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அதாவது எப்படின்னா, இந்த ஜாப் இல்லை, இந்த ஜாப் வேண்டாம், வேறு ஜாப் சேஞ்ச் பண்ணிடலாமா, இல்லை இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அடுத்து குரு 12ல் இருந்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் 10ம் 10ஆவது மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். மைண்டில் ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சைடு ராகு 10ல் இருக்கிற அப்படி ஒரு பழமொழி இருக்குது. என்னென்னா, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழ்வான் அப்படின்ட்டு. 10ல் ராகு இருக்குது அப்படி இல்லை, அதனால் அரசனை போல வாழ்வான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. சரி, அதனால் உங்களுக்கு அதாவது 10ல் இருக்கிற ராகு அடுத்தடுத்த ஆப்ஷன், அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கும். ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழல் உண்டாகும். அடுத்து உங்கள் மேலே ஒர்க்கை போட்டு துணிக்கலாம். பட் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி, என்னடா நம்மளுக்கு மட்டும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம கேட்டால் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்னடா நம்மளுக்கு என்னடா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒர்க்கு என்ன ப்ரெஷர் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சனி ஆல்ரெடி வக்ரத்தில் இருக்குது அப்படி. ஏன்னா 29ஆம் தேதி ஜூனே சனி வக்ரம் ஆகிட்டார். ஒரு 4.5 மாதத்துக்கு சனி வக்ரமாக இருப்பார். அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மிதுன ராசிக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு சொல்கிறேன். அதாவது ஜாபோ பிஸ்னஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சுக்கிரன் எடுத்துக்கிட்டா, சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்குது அப்படி. உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக உண்டாகும். அடுத்து சூரியனும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கிற அப்படி. உங்களுக்கு ஒரு தைரியம் அதிகரிக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்து உங்கள் ராசிநாதனான புதன் மந்த் ஸ்டார்டிங்லேயே செகண்ட் ஹவுஸில் இருக்கிற அப்படி. அடுத்து தேர்ட் ஹவுஸ்க்கு பயிற்சி ஆயிடுவார், 3ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார். உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஓகேன்னு சொல்லலாம், ஒன்றும் நாட் பேட், ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். அது உங்களுக்கு இப்போ மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா குரு பலம் உங்களுக்கு இல்லை, இப்போதைக்கு குரு பலம் இல்லை. ஏன்னா குரு 12ல் இருக்கிற அப்படி. சரி, உங்களுக்கு வரக்கூடிய துணைவி அவங்களுக்கு குருபலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு குருபலம் இல்லை இப்போதைக்கு. சரி, 12ல் குரு இருக்கிற அப்படி இல்லை, என்ன ஆகும் அப்படின்னா விரயமாகும். அதுவும் சுப விரயமாக ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சுப விரயம் தான் ஆகும். நீங்கள் ஒரு விரயம் வருது அப்படின்னா அது நீங்கள் சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் இப்போ மிதுன ராசியில் இருக்கீங்க, ஒரு கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு குருபலம் இருக்கும். அப்போ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வரன் வரப்போ அவங்க கன்னிராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குருபலம் இருக்கும். அப்போ அவங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு சுபவிரயமாக தான் ஆகும். ஒரு விரயம் சுபவிரயமாக மேரேஜ்னால ஆகும்ல, அதனால் அப்படி நான் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அடுத்து 4ல் கேது இருக்கிற அப்படி. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம். 4ல் கேது, 9ல் சனி, 10ல் ராகு, 12ல் குரு இருக்கிற அப்படி. அடுத்து நெக்ஸ்ட்டு 12ல் இவர் செவ்வாயும் வந்துருவா அப்படி 13ஆம் தேதி ஜூலைக்கு அப்புறம். இது குடும்ப வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னா ஓகேன்னு சொல்லலாம், நாட் பேட். ஏன்னா நீங்களா ஓவர் திங்க் பண்ணி ஓவர் டென்ஷன் ஆகி சண்டை போடாமல் இருந்தால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். பீஸ்ஃபுல்லாக கடந்து போயிடுவீங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போவே வீட்டில் சொல்ல வேண்டாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அது இப்போ சரியான டைம் இல்லை. ஏன்னா செவ்வாய் 12th ஹவுஸில் இருக்கிற அப்படி. உங்களுக்கு எதாக இருந்தாலும் எதிர்ப்பு எடுத்துக்கிட்டு வரும். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது ஆப்போசிட்டாக தான் முடியும். அதாவது உங்களுக்கு அது அப்போஸ் பண்ணுவாங்க, எதிர்ப்பு உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்போது இந்த காலகட்டம் வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஹோல்டு பண்ணலான்னு சொல்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் கழித்து நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் ஓப்பன் பண்ணால் ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ 12ல் செவ்வாய் இருக்குங்காட்டி உங்களுக்கு எதிர்ப்பு தான் வரும். எதிர்த்து பேசி அது நம்மளுக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு சண்டை தான் வரும் அட்லாஸ்ட்டில். ஸோ அது வேணான்னு நான் சொல்கிறேன். அடுத்து மாணவர்களுக்கும் எடுத்துக்கிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் 4ல் கேது இருக்குங்காட்டி எல்லாத்துக்குமே நினச்சது நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜ் சேஞ்ச் ஆகுறீங்கன்னா ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கணும், பேக்கப்புக்கு ரெண்டு காலேஜ் வச்சுருக்கணும். அதே மாதிரி 2 கோர்ஸ் வச்சுருக்கணும். நீங்கள் நினச்சதே கிடைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் பெஸ்ட் நெக்ஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ் விட்டுட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் இருக்கிற காலேஜ் இருக்கிற கோர்ஸையும் வச்சுக்கிட்டா, பேக்கப் ஆப்ஷன் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா 4ல் கேது ஒரு தடையை கொண்டு வருவோம் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டா உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புதன் சூரியன் உங்களுக்கு அமோகமாக இருக்கிற அப்படி. ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறது அதெல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா. அடுத்து
இந்த 12ல் இருக்கிற குருனால விரயம் ஆகும். அதனால் வந்து எஜுகேஷன் லோனில் பார்த்து வாங்குறது உங்களோட புத்திசாலித்தனம்னே சொல்லலாம். அடுத்து சனி வந்து வக்ரத்தில் இருக்க அப்படி, ராகு 10ல் இருக்கிற அப்படி. அதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்குன்னு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அடுத்து பெண்கள் எடுத்துக்கிட்டால், மிதுன ராசி பெண்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருப்பீங்க, ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ஏதாச்சும் பண்ணணுமே ஏதாச்சும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. பட் கொஞ்சம் டிலே ஆகும், ஓகேவா? லைக் ஹெல்த், ஜாப், ப்ரொஃபஷன், ஏதாச்சும் பிஸ்னஸ் இதில் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு வந்து ஒரு பதட்டம், ஒரு கோபம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. பார்த்துக்கோங்க, கோபம், பதட்டம், அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜூலை மாத பலன்கள் வந்து மிதுன ராசிக்கு அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம். நன்றி.